ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெடிச்செடின்ற ஒரு செடி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி கிராமத்து சைடு அதிகமாக வளரும். இதில் ப்ளூ கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் பூ பூக்கும். இதோட விதை தண்ணிக்குள்ளே பட்டா இல்லை தண்ணியில் ஏதாச்சும் பட்டா வெடிக்கும். இப்போ வாங்க தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்போம் இந்த விதையை. இப்போ எப்படி வெடிக்குதுன்னு பாருங்கள். அப்படியே மூஞ்சிலலாம் தெரிக்கும். எனக்கு எப்படி வெடிக்குதுன்னு. மூஞ்சி எல்லாத்துலேயுமே அடிக்குது காய்ச்சிது. கொஞ்சம் லேட்டாக தான் வெடிக்கும் இதெல்லாம். நல்லா வெடிச்சு இங்கே வருது காய்ஸ். அதே மாதிரியே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு புங்கை மரம் இருக்கும். பாருங்கள், இந்த புங்கை மரத்தில் ஒரு பூ பூக்கும். பாருங்கள், இந்த பூ தான் அது. மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது பாருங்கள், அச்சசல் காய்ஸ். இதுதான் அதோ பூ. பாருங்கள், அப்படியே மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது பாருங்கள், அச்சசல். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இந்த புங்கை மரம் இருக்கும். இந்த புங்கை மரம் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்ல குளுகுளுன்னு காற்று வரும். நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன்லாம் இதில் இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும், தெரியுமா? நம்மளுக்கு தேவையான சத்துக்களும் இதில் தான் இருக்குது. இந்த புங்கை மரத்தோட காற்று நம்ம நுகர்ந்தால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குமா சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இதில் பூத்திருக்க தேனெல்லாம் குடிக்கிறக்காண்டி ஒரு சின்னஞ்சிறிய வண்டுலாம் வருமா காய்ஸ். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.